Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வார விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுவதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். அதாவது அகில இந்திய புண்ணிய சங்கம் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதே போல விடுமுறை காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் தற்போது முழாண்டு பள்ளி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ராமேஸ்வரம் பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் வருகை இருந்து வருகின்றன. இந்த சூழலில் காலை முதலே வருகை இருந்த பக்தர்கள் அக்னி சக்கரத்தில் புனித நீராடிவிட்டு ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்து தனுஷ்கொடி, பாம்பன், வில்லுண்டி தீர்த்தம், ராமர் பாகம் உள்ளிட்ட ராமேஸ்வரத்தை சுற்றி உள்ள சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் ராமேஸ்வரத்திற்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில், அதாவது வருகை தந்த பக்தர்கள் பேருந்து நிலையத்திலிருந்து தனுஷ்கொடி, ராமர் பாகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் தற்போது, அதாவது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது வாகனங்கள் நீண்ட வரிசையில் அனுமதித்து நிற்கின்றது. இதன் காரணமாக விரைவாக செல்லக்கூடிய பகுதிகளுக்கு இந்த கூட்ட நெரிசல் காரணமாக தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக வெளியூர் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் பொதுமக்களும் தற்போது பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் புறவழி சாலையை உடனடியாக கொண்டு இந்த போக்குவரத்து நெரிசலை அதாவது போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.